தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 2 ஆண்டுகளில் ஒரு கட்சியை உருவாக்கி இந்த அளவிற்கு வெற்றியை கொண்டு வர முடியும் என்றால் அதற்கு பிரதான காரணம் என்ன? எவ்வாறான செயற்பாடுகள் இருக்க வேண்டும், எவ்வாறான களவியூகங்கள் இருக்க வேண்டும், எவ்வாறான திட்டமிடல்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சுவாரஸ்யம். விஜயனுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த ஒரு மூளைசாலி யார்? எவ்வாறு இந்த வெற்றி கணக்கிடப்பட்டது? அதிமுக திமுகவினுடைய கோட்டைகளை எல்லாம் உடைத்து எவ்வாறு விஜயால் இவ்வாறான ஒரு ஆசனங்களை பெற முடிந்தது? இந்த தொகுப்பில் தான் அந்த மர்மத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தலைமுறை மாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்ப புரட்சி, சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் கடந்த சில ஆண்டுகளில் அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக வளர்ந்து வருவதை தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகளும் வெளிப்படுத்துகிறது. ரசிகர்களாக விஜயை கொண்டாடியவர்கள் தனியே சினிமா துறையில் வரவேற்றார்கள். ஆனால் அரசியலுக்கு வந்தால் அதே போன்ற அமோக ஆதரவை வழங்கி நாமும் அரசியல் செய்வோம், எங்களாலும் அரசியல் தலைமைகளை தீர்மானிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த ஜென்செட். திமுகவும் அதிமுகவும் எங்களை தாண்டி தமிழ்நாட்டில் யாரும் வர முடியாது என்று அதீத நம்பிக்கையை உடைத்தெறிந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். பல ஆண்டுகால அரசியல் மாற்றம் இதுவென்றாலும் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் இந்த இலக்கினை அடைவதென்பது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல. ஆனாலும் அதை எங்கே, எப்படி, எந்த யுக்தியின் மூலம் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் சமகால தந்திரோபாயமாக உள்ளது. மாற்றத்தை வேண்டுமென்ற தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் அதை செய்யும், அதற்கான நேரம் இதுதான் என்பதை விஜய் களமிறங்கி தான் வெற்றி பெறுவேன் என்ற தாராள நம்பிக்கையுடன் புரட்சி மாற்றம் செய்கிறார் என்றால் அதன் பிரதான காரணம் என்னவென்றால் தலைமுறை மாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்ப புரட்சி, சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கமும் இவற்றோடு விஜய் ரசிகர்களின் அரசியல் ஆர்வமும் என்று சொல்லலாம். இவற்றையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மூளை எது என்று தேடினால் அரசியல் ஆலோசகர் யோன் ஆரோக்கியசாமி என்ற பெயர் பிரதானமாக பேசப்படுகிறது. இதுவரை திராவிட கட்சிகள் மட்டுமே கோலோச்சிய தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி ஒரு வலுவான மாற்றாக உருவெடுத்தது? யோன் ஆரோக்கியசாமியின் வியூகங்கள் எப்படி வேலை செய்தன என்ற கேள்விக்கு விடையாக யோன் ஆரோக்கியசாமியே இருக்கிறார். அரசியல் களத்தில் நிழல் மனிதராக செயல்படும் யோன் ஆரோக்கியசாமி ஏற்கனவே தேசிய அளவில் பல மாநில தேர்தல்களில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தமிழகத்தில் விஜயின் பிம்பத்தை வரும் இளைய தளபதி என்பதில் இருந்து மக்கள் தலைவன் என்ற நிலைக்கு மாற்ற அவர் வகுத்த திட்டங்களே தாவேகாவின் தற்போதைய எழுச்சிக்கு காரணம். எந்த ஒரு கட்சியும் செய்யும் வழக்கமான பிரச்சாரங்களுக்கு பதிலாக யோன் ஆரோக்கியசாமி நவீன தரவு பகுப்பாய்வு முறையை பின்பற்றினார். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இரகசியமாக தனித்தனி ஆய்வுகளை நடத்தப்பட்டன. எந்தெந்த பகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிந்து அந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. சாதி மதம் கடந்த மாற்றம் என்ற ஒற்றை புள்ளியில் இளைஞர்களை இணைத்தது இவரது முதல் வெற்றி. எப்படி இவர் கிங் மேக்கர் பிம்பத்தை உருவாக்கினார்? விஜய் அரசியலுக்கு வரும் முன்பே அவரை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக காட்டும் பணிகளை யோன் ஆரோக்கியசாமி தொடங்கினார். அதற்காக அவருக்கேற்றபடி பல படங்களும் வெளியிடப்பட்டன. கல்வி விருது வழங்கும் விழா, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றி பேச வைத்தது விஜயின் முதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் ஆற்றிய உரை, அதில் அவர் முன்வைத்த கொள்கை விளக்கம் ஆகியவை மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டவை. எந்த இடத்திலும் தடுமாறாமல் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த உரையை வடிவமைத்ததில் யோன் ஆரோக்கியசாமியின் பங்கு முக்கியமானது. மற்றொரு விடயமாக சமூக ஊடக போர். தாவேகாவின் ஐடி விங் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுப்படுத்தப்பட்டது. கட்சியின் சின்னம், கொடி மற்றும் கொள்கைகள் மிக வேகமாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன. குறிப்பாக ஆளுங்கட்சியின் குறைகளை ஆதாரங்களுடன் டிஜிட்டல் தளங்களில் பரப்பி நடுநிலை வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் நுட்பத்தை பயன்படுத்தினார். புதிய அரசியல், தூய்மையான அரசியல் என்ற முழக்கம் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்தது. யோன் ஆரோக்கியசாமி வேட்பாளர்கள் தேர்வில் மிக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றினார். அதிக குற்ற பின்னணி இல்லாத மக்களிடம் செல்வாக்குள்ள முகங்களை தேர்ந்தெடுத்தார். மேலும் தொகுதியில் நிலவும் ஜாதி ரீதியிலான வாக்கு வங்கியை முறையாக கணக்கிட்டு சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர்களை பிரித்து நிறுத்தியது தாவேகாவின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தியது. பணபலத்தை எதிர்கொண்ட விதத்தை பார்க்கும்போது பாரம்பரிய கட்சிகள் பணத்தை மட்டுமே வைத்து நம்பி தேர்தல் நடத்தும் நிலையில்
யோன் ஆரோக்கியசாமி தொண்டர்களே பலம் என்ற கொள்கையை முன்னெடுத்தார். பூத் வாரியாக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுடன் செயல்பட வைத்தது களப்பணியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வாக்குக்கு காசு என்ற பிம்பத்தை உடைத்து மாற்றத்திற்கு வாக்கு என்ற விழிப்புணர்வை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சென்றார். நுணுக்கமான அரசியல் கணக்கு அது. யோன் ஆரோக்கியசாமியின் வியூகம் என்பது வெறும் விளம்பரம் சார்ந்தது மட்டுமல்ல, அது நுணுக்கமான அரசியல் கணக்குகளை கொண்டது. விஜயின் மக்கள் செல்வாக்கை ஒரு வாக்காக மாற்றுவதற்கான தொழில்நுட்ப பாதையை அவர் அமைத்துக் கொடுத்தார். ஒரு புதிய சக்தியை முன்னிறுத்தியதில் யோன் ஆரோக்கியசாமியின் அமைதியான வியூகமே பெரும் பங்கு வகித்திருக்கிறது.